அத்தியாயம் 59. அல் ஹஷ்ர், வெளியேற்றம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹ்வை துதிக்கின்றன. அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். ஹுவல்லதீ அக்ரஜல் லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி மின் தியாரிஹிம் லிஅவ்வலில் ஹஷ்ர் மா ظننتم أن يخرجوا وظنوا أنهم مانعتهم حصونهم من الله فأتاهم الله من حيث لم يحتسبوا وقذف في قلوبهم الرعب يخربون بيوتهم بأيديهم وأيدي المؤمنين فاعتبروا يا أولي الأبصار. அவனே வேதமுடையோரில் உள்ள ஏக இறைவனை மறுப்போரை அவர்களது இல்லங்களிலிருந்து முதல் வெளியேற்றமாக வெளியேற்றினான். அவர்கள் வெளியேறுவார்கள் என நீங்கள் எண்ணவில்லை. தமது கோட்டைகள் அல்லாஹ்விடமிருந்து தங்களை காக்கும் என அவர்கள் நினைத்தனர். அவர்கள் எண்ணி பார்த்திராத வழியில் அவர்களை அல்லாஹ் அணுகினான். அவர்களது உள்ளங்களில் அச்சத்தை விதைத்தான். தமது கைகளாலும் நம்பிக்கை கொண்டோரின் கைகளாலும் தமது வீடுகளை நாசமாக்கினார்கள். அறிவுடையோரே, படிப்பினை பெறுங்கள். كتب الله عليهم الجلاء لعذبهم في الدنيا ولهم في الآخرة عذاب النار. அவர்கள் வெளியேறுவதை அல்லாஹ் விதித்திருக்காவிட்டால் அவர்களை இவ்வுலகில் தண்டித்திருப்பான். மறுமையில் அவர்களுக்கு நரகின் வேதனை இருக்கிறது. ذلك بأنهم شاقوا الله ورسوله ومن يشاق الله فإن الله شديد العقاب. அவர்கள் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் பகைப்போராக இருந்ததே இதற்கு காரணம். யார் அல்லாஹுவை பகைக்கிறாரோ அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். ما قطعتم من لينة أو تركتموها قائمة على أصولها فبإذن الله وليخزي الفاسقين. நீங்கள் அவர்களுடைய பேரீச்சை மரங்களை வெட்டியதும் அதன் வேர்களுடன் வெட்டாது விட்டதும் அல்லாஹ்வின் விருப்பப்படியே நடந்தது. குற்றம் புரிந்தோரை அவன் இழிவுபடுத்துவான். وما أفاء الله على رسوله منهم فما أوجفتم عليه من خيل ولا ركاب ولكن الله يسلط رسله على من يشاء والله على كل شيء قدير. அவர்களிடமிருந்து எதை தனது தூதர்கள் கைப்பற்றுமாறு அல்லாஹ் செய்தானோ அதற்காக நீங்கள் குதிரையையோ ஒட்டகத்தையோ ஓட்டி செல்லவில்லை. மாறாக அல்லாஹ் தான் நாடியவர் மீது தனது தூதர்களை சாட்டுகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன். الله على رسوله من أهل القرى فلله وللرسول ولذي القربى واليتامى والمساكين وابن السبيل كي لا يكون دولة بين الأغنياء منكم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. பல்வேறு ஊராரிடமிருந்து எதை தனது தூதர்கள் கைப்பற்றுமாறு அல்லாஹ் செய்தானோ அது அல்லாஹுவுக்கும் இத்தூதருக்கும் உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிக்கும் உரியது.
உங்களில் செல்வந்தர்களுக்கிடையே செல்வம் சுற்றி கொண்டிருக்க கூடாது என்பதற்காக இவ்வாறு பங்கிடுகிறான். இத்தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை அஞ்சுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصادقون. தமது வீடுகளையும் சொத்துகளையும் விட்டு வெளியேற்றப்பட்ட ஹிஜ்ரத் செய்த ஏழைகளுக்கும் உரியது. அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அருளையும் திருப்தியையும் எதிர்பார்க்கின்றனர். அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் உதவுகின்றனர். அவர்களே உண்மையாளர்கள். والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. அவர்களுக்கு முன்பே நம்பிக்கையையும் இவ்வூரையும் தமதாக்கி கொண்டோருக்கும் உரியது. ஹிஜ்ரத் செய்து தம்மிடம் வருவோரை அவர்கள் நேசிக்கின்றனர். அவர்களுக்கு கொடுக்கப்படுவது குறித்து தமது உள்ளங்களில் காழ்ப்புணர்வு கொள்ள மாட்டார்கள். தமக்கு வறுமை இருந்த போதும் தம்மை விட அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர். தன்னிடம் உள்ள கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுவோரே வெற்றி பெற்றோர். والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. அவர்களுக்கு பின் வந்தோர், எங்கள் இறைவா, எங்களையும் நம்பிக்கையுடன் எங்களை முந்திவிட்ட எங்கள் சகோதரர்களையும் மன்னிப்பாயாக. எங்கள் உள்ளங்களில் நம்பிக்கை கொண்டோர் மீது வெறுப்பை ஏற்படுத்தி விடாதே. எங்கள் இறைவா, நீ இரக்கமுடையோன், நிகரற்ற அன்புடையோன் என்று கூறுகின்றனர். அலம் தர இலல்லதீன நாஃபகு யகூலூன லிஇக்வானிஹிமுல் லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி لئن أخرجتم لنخرجن معكم ولا نطيع فيكم أحدا أبدا وإن قوتلتم لننصرنكم والله يشهد إنهم لكاذبون. முஹம்மதே, நயவஞ்சகரை நீர் அறியவில்லையா? நீங்கள் வெளியேற்றப்பட்டால் உங்களுடன் நாங்களும் வெளியேறுவோம். உங்கள் விஷயத்தில் எவருக்கும் எப்போதும் கட்டுப்பட மாட்டோம். உங்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் உங்களுக்கு உதவுவோம் என்று வேதமுடையோரில் உள்ள ஏக இறைவனை மறுப்போரிடம் அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். لئن أخرجوا لا يخرجون معهم ولئن قوتلوا لا ينصرونهم ولئن نصروهم ليولن الأدبار ثم لا ينصرون. அவர்கள் வெளியேற்றப்பட்டால் அவர்களுடன் இவர்கள் வெளியேறவே மாட்டார்கள். அவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு உதவவும் மாட்டார்கள். இவர்கள் அவர்களுக்கு உதவினாலும் புறங்காட்டி ஓடுவார்கள். பின்னர் உதவி செய்யப்பட மாட்டார்கள்.
أنتم أشد رهبة في صدورهم من الله ذلك بأنهم قوم لا يفقهون. அவர்களது உள்ளங்களில் அல்லாஹ்வை விட உங்களை பற்றியே அதிக பயம் இருக்கிறது. அவர்கள் புரிந்து கொள்ளாத கூட்டமாக இருப்பதே இதற்கு காரணம். لا يقاتلونكم جميعا إلا في قرى محصنة أو من وراء جدر بأسهم بينهم شديد تحسبهم جميعا وقلوبهم شتى ذلك بأنهم قوم لا يعقلون. அரண் அமைக்கப்பட்ட ஊர்களிலிருந்தோ சுவர்களுக்கு பின்னாலிருந்தோ தவிர அவர்கள் ஒன்று சேர்ந்து உங்களிடம் போரிட மாட்டார்கள். அவர்களுக்கிடையே பகைமை கடுமையானது. அவர்கள் ஒன்று திரண்டுள்ளதாக நீர் கருதுவீர். அவர்களின் உள்ளங்களோ சிதறி கிடக்கின்றன. அவர்கள் விளங்காத கூட்டமாக இருப்பதே இதற்கு காரணம். كمثل الذين من قبلهم قريبا ذاقوا وبال أمرهم ولهم عذاب أليم. அவர்களுக்கு சற்று முன் சென்ற சமுதாயத்தினர் போன்றே அவர்கள் உள்ளனர். அவர்கள் தமது காரியத்தின் விளைவை அனுபவித்தனர். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. كمثل الشيطان إذ قال للإنسان اكفر فلما كفر قال إني بريء منك إني أخاف الله رب العالمين. ஏக இறைவனை மறுத்துவிடு என்று மனிதனிடம் கூறி அவன் மறுத்த பின், நான் உன்னை விட்டு விலகியவன், அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுவை அஞ்சுகிறேன் என்று கூறிய ஷைத்தானை போன்றவர்கள். فكان عاقبتهما أنهما في النار خالدين فيها وذلك جزاء الظالمين. நரகத்தில் நிரந்தரமாக இருப்பதே இவ்விருவரின் முடிவாக ஆகிவிட்டது. அநீதி இழைத்தோருக்கு இதுவே தண்டனை. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அஞ்சுங்கள். நாளைக்கு என தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும். அல்லாஹுவை அஞ்சுங்கள். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. அல்லாஹுவை மறந்தோரை போல் ஆகிவிடாதீர்கள். அவர்களையே அவர்களுக்கு அவன் மறக்க செய்து விட்டான். அவர்களே குற்றவாளிகள். لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون. நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகளே வெற்றி பெற்றோர். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் அது அல்லாஹுவின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை காண்பீர். மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணங்களை அவர்களுக்கு கூறுகிறோம். هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. அவனே அல்லாஹ். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவன். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன்.
هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. அவனே அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் பேரரசன், தூயவன், நிம்மதி அளிப்பவன், அடைக்கலம் தருபவன், கண்காணிப்பவன், மிகைத்தவன், ஆதிக்கம் செலுத்துபவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் அல்லாஹ் தூயவன். هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. அவனே அல்லாஹ், அவன் படைப்பவன், உருவாக்குபவன், வடிவமைப்பவன். அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனை துதிக்கின்றன. அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன்.